நண்பர்களுக்கு வணக்கம். டைனமிக் கோச்சிங் சென்டர் சார்பாக சைக்காலஜி டெஸ்ட் பேட்சை நம்ம போன வாரம் ஆரம்பித்தோம். இப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட், ஏற்கனவே ஒரு மாடல் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ சைக்காலஜி தேர்வுடைய முதல் பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் தேர்வு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டாக நம்ம ஆப்பில் போட்டிருக்கோம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு டைனமிக் கெமிஸ்ட்ரின்னு இருக்கும் ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம கோச்சிங் பண்ணுறது கெமிஸ்ட்ரிக்கும் சைக்காலஜிக்கும் மட்டும்தான். ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டில் உள்ளவங்க வேண்டாலும் சேரலாம். ஸோ அதற்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டை நம்ம ஆப்பில் கொடுத்துருக்கோம். எழுதி பாருங்கள். உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்முடைய டிஆர்பி தேர்வில் எப்படி நீங்கள் தேர்வு எழுதுவீங்களோ அதே மாதிரியான ஃபார்மேட்டில் தான் அந்த தேர்வு இருக்கும். முதல் யூனிட்லேருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். 25 கேள்விகள் அதில் இடம்பெற்றிருக்கும். நீங்கள் இன்று 6 மணிக்கு மேலே நீங்கள் அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் எழுதலாம். அது நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். ஆனால் ஒரு முறை தான் எழுத முடியும். நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு தொடர்ந்து இருக்கும். அதுக்கு ஒரு எண்டு டேட்டு கிடையாது, எப்போ வேணாலும் இருக்கும். ஆனால் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி 6 மணிக்கு. ஸோ சைக்காலஜியினுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்ம கோச்சிங் சென்டரில் இருக்க போகுது அப்படின்னா, கேள்விகள் சைக்காலஜிக்கு நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொல்கிறது நாகராஜன் புத்தகம், சந்தானம் புத்தகம், எஸ்கே மங்கள், ஆசிரியர் பயிற்சி நிலையங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். இவ்வளோ மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். ஆனால் இதுவரை பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துலேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மிக குறைவான கேள்விகள் மட்டும் அப்படி வந்திருக்கலாம். அதனால் நம்ம கேள்வியை நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சைக்காலஜி பற்றிய அறிவு மட்டும் நமக்கு தேவைப்படுது, இந்த நாலேஜ் மட்டும் தேவைப்படுது. ஸோ இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நாகராஜன் புத்தகத்தை பல முறை படிக்கணும். அதன் பிறகு நீங்கள் எஸ்கே மங்கள் புக்கு ஆங்கில வடிவில் தான் இருக்குது. நீங்கள் நாகராஜனை படிச்சிட்டிங்கன்னா அதை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா சந்தானம் புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். ஆசிரியர் பயிற்சி நிலையங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகத்தையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து தான் கேட்கப்படும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொகுத்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்வி அணுகும்போது அந்த தேர்வில் நம்ம அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு வழி இருக்கிறது. அதை தான் நம்ம கோச்சிங் சென்டரில் இப்போ நம்ம செய்கிறோம். கேள்விகள் எல்லாமே இந்த புத்தகத்துலேருந்து தான் எடுக்கப்படுது. கூடுதலாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சிடிஇடி தேர்வு, ஏற்கனவே டெட்டு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி, ஏற்கனவே பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கேள்வி, அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நடைபெறுகிற சைக்காலஜி போர்ஷன் உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஷினுடைய தமிழ் வெர்ஷன், நம்ம சிலபஸுக்கு ஏற்ற கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, இது எல்லாத்தையுமே தொகுத்து தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்குறோம். அந்த கொடுக்கப்படுற அந்த கொஷினை நீங்கள் லைவ் டெஸ்ட்டாக எழுதி முடிக்கலாம். நீங்கள் லைவ் டெஸ்ட்டாக எழுதி முடித்த உடனே நீங்கள் உங்களோடு எழுதக்கூடியவர்களில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். உங்கள் மார்க் என்னன்னு தெரியும். சரியான விடை என்ன அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது ஒரு டெஸ்ட்டு இன்னொரு டெஸ்ட் அப்படி நீங்கள் எழுத அடுத்தடுத்து உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத ஒரு அனலிட்டிக்கலாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, போன டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கும் எப்படி இருக்குது, அடுத்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நம்ம டெஸ்ட்டில் வரும். இந்த கொஸ்டினை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். அதாவது கொஷின் டிஸ்கஷன் வீடியோ. ஒரு கொஷினை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அது ரிலேட்டடான செய்திகளையும் தொகுத்து தான் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது நீங்கள் படிக்கிற புத்தகம் ப்ளஸ் இந்த டிஸ்கஷன் வீடியோ, நம்மளுடைய கொஸ்டின், இதுதான் உங்களுக்கு மெட்டீரியல். ஸோ அதை படிச்சுட்டு இருந்தாலே தொடர்ந்து நம்ம 30க்கு குறைந்தபட்சம் 20லேருந்து 25 மதிப்பெண்கள் வாங்க முடியும். முழுமையான மதிப்பெண் வாங்கணும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அது ரொம்ப கடினம். 20லேருந்து 25 கேள்விகளுக்கு நம்ம சரியான பதில் சொல்லலாம். கூடுதலாக நம்ம சைக்காலஜியோடு சேர்த்து ஜென்ரல் நாலேஜையும் நம்ம நடத்துகிறோம். அதுலேருந்து ஒரு 10 கேள்விகள், அதில் 8 கேள்விகளுக்கு மேலே நம்மளால் சிறப்பாக பதில் சொல்ல முடியும். அந்த போர்ஷன் 10 யூனிட்டுக்கான டெஸ்ட்டும் இது கூட சேர்ந்தே வரும். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் சேரணும்னு நினைக்கிறவங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதுங்க. உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாருங்கள். நீங்கள் சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கும் கீழே, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாக நீங்கள் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதன் பிறகு என்ன செய்யணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபீஸ் எல்லாமே நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் எது வரைக்கும் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அந்த தேர்வு, பிஜிடிஆர்பி தேர்வு எப்போது வரும் அப்படிங்கிறது தெரியாது. அது எப்போ வந்தாலுமே அது வரைக்குமே இந்த பேட்ச் தொடரும். அதன் பிறகு நீங்கள் இந்த டெஸ்ட்டையோ அல்லது இந்த வீடியோக்களையோ உங்களால் பார்க்க முடியாது. அதுவரை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எழுதுறதுக்கு
ஆப்பை டவுன்லோட் பண்ணி 6 மணிக்கு மேலே நீங்கள் முயற்சி செய்யும்போது இந்த டெஸ்ட்டை உங்களால் எழுத முடியும். நன்றி.